டாடா ஐபிஎல் 2026 ஆர்சிபி டிசி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி டிசிக்கு இது குரூஷியல் மேட்ச். ஆனால் அவங்க மொமெண்டம் லாஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட தோத்துட்டு. பட் ஆர்சிபி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. எஸ், ஆர்ஆர் கூட ஒரு மேட்ச் தோத்தாங்க. பட் தே ஆர் ஆன் அ குட் ஃபார்ம். ஆக்சுவலி ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமியில். இது ஒரு ஆஃப்டர்நூன் கேம். ஆஃப்டர்நூன் கேம்னால் சொல்ல வேணும், சின்னசாமியில் ஒரு ரன் ஃபீஸ்ட்டாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணி எந்த ஒரு டீமாக இருந்தாலும் தே வில் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். பால் பெருசாக அலையாது, ஃப்ளாட் ட்ராக் தான் எப்பயும் போல். பெருசாக பால் மூவ்மெண்ட் இருக்காது, எஸ்பெஷலி ஆஃப்டர்நூன் கேம்ன்றதுனால. ஸோ 2 லெவன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த பக்கம் விகே, படிக்கல், பட்டிதார், அந்த பக்கம் கேஎல், நிசாங்கா, ரிஸ்வி. ஷுவராக நம்ம ஆர்சிபி பக்கம் போயிடலாம் பேட்டிங் எட்ஜ். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எஸ், டிசிக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஆர்சிபியில் டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது, எக்ஸ்ப்ளாய்டபுளாக இருக்குது. ஒரு டீம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். பவுலிங் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், ராஷிக் சலாம், குல்தீப் யாதவ், கிருணல் பாண்டியா, அந்த எட்ஜுமே ஆர்சிபிக்கு தான் இருக்குது. ஏன்னா நட்டு, முகேஷ், இங்கிடி, குல்தீப் இவங்கெல்லாம் எஸ் ஒரு சாலிட் பவுலர்ஸ், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் 200+ ரன்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மேட்ச். அது முடியாமல் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த எட்ஜுமே நான் ஆர்சிபிக்கு தான் கொடுப்பேன். இட்ஸ் கோயிங் டு பி ஒரு ஒன் சைட் கேம்னு தோணுது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் ஆர்சிபி இஸ் கோயிங் டு வின் த மேட்ச்.